முறைகேடாக தான் அவர் தேர்தலில் ஜெயிச்சாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய முதல்வர் பதவி தானாக போயிடும். எதிர்காலத்தில் ஒரு 3 வருடம் 4 வருடம் தேர்தலே நிற்க முடியாது. அப்போ திமுகவுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும். திமுகவுடைய தலைவர் யார்? திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? திமுக கட்சியை வழிநடத்த போறவர் யார்? திமுகவில் ஒட்டுமொத்த கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான தலைவர் யாருன்ற பெரிய கேள்வியில அந்த கட்சி நகரத்துக்கான இந்த விஷயத்தை பொது வழியில் மக்களிடம் ஏன் கொண்டு போய் மற்ற ஊடகங்கள் சேர்க்கவில்லை? அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களா? குண்டாசுக்கு பயப்படுறீங்களா? மலம் கலந்து தண்ணி உங்க வீட்டில் ஊத்திடுவாங்கன்னு பயப்படுறீங்களான்ற கேள்வியை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முறைகேடுல ஈடுபடல, அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லும் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் முறைகேடில் அவர் செய்தார்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் முதல்வர் பதவி போயிடுதுல. ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் 4 வருஷம் தண்டனைப்பட்ட எம்எல்ஏ போய் தகுதி நீக்கத்தில் போயிடுவாங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் தேர்தல் நிற்க முடியும். சசிகலா அவர்கள் தண்டனை பெற்ற 4 வருஷம் தேர்தல் நிற்க முடியாதுன்ற தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி தேர்தல் நிற்க முடியாம போகணும்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திமுக நடக்க காத்திருக்கிறது. அதை பொது வழியில் ஏன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் தன் ஆதகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு.